ஒரு நாள்ல இதே பட்டணத்துல இங்க இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஓரத்துல அருமனை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாதவனாய், அப்படின்னா என் வாழ்க்கையில இருந்ததுலயே ஒரு மிகப்பெரிய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செங்கல் சூளைக்கு ஓனர் ஆகணும்னு நான் நினைச்சேன். நான் இந்த செங்கல் சூளையில இந்த கண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சிட்டீங்க. ஸோ நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சதுக்கு பிறகு இந்த 8ஆம் வகுப்பு படிச்சு முடிக்கும் போது கிடைக்கிற லீவ்ல வந்து செங்கல் சூளைக்கு வேலைக்கு போவேன். அப்போ வந்து குலசேகரத்துல ஒரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த செங்கல் சூளையில இருக்கிற அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் பைக்ல வருவாரு. அந்த பைக் அங்கே இருந்து இந்த குடு குடு குடுன்னு சத்தம் கேட்ட உடனே இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் டே கண்ட்ராக்ட் வர்றாடா, கண்ட்ராக்ட் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க. அவர் வந்த உடனே எங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, காசு வேலை செஞ்சு முடிச்ச உடனே காசு கொடுப்பாரு. அப்போ இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போற அப்படின்னு கேட்கும்போது, வெளியில வந்து டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன்னு சொன்னாலும் உண்மையிலே என் மனசுக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி ஒரு புல்லட் பைக் வாங்கணும், ஒரு செங்கல் சூளை வைக்கணும். இது ஒரு பெரிய டார்கெட். அப்ப ஆனா வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. நம்ம எப்படா செங்கல் சூளை வைப்போம், நம்ம எப்படா புல்லட் பைக் வாங்குவோம்? ஏன்னா என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழையான, எங்க அப்பா வந்து 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனர், பெரிய குடிகாரர். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அழகான நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நான் அப்படி வளரவும் இல்லை. நான் வந்து இதே பட்டணத்துல வந்து பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. இன்னொருத்தருடைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். எங்களுக்குன்னு எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு நினைவு தெரிந்து 2 டைம் தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற மாதிரி புது ட்ரெஸ் நாங்க எடுத்ததே இல்லை. மார்த்தாண்டம் சந்தையில எங்க அம்மா வந்து புதன்கிழமை சந்தையில எப்பாவது ஒரு டைம் யாராவது போட்ட அந்த 5 ரூபாய் 2 ரூபாவுக்கு அந்த ட்ரெஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ட்ரெஸ். அப்ப வந்து ஒரு செங்கல் சூளை வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டா எனக்கு இருந்துச்சு. அது நடக்காது. நம்ம இந்த குடும்பத்துல பிறந்துட்டு நம்ம எங்க ஒரு செங்கல் சூளை வைப்போம்? இந்த குடும்பத்துல பிறந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பைக் வாங்குவோம்? ஆனால் ஆண்டவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, ஆண்டவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நான் பெருமைப்படல. ஆனா என்னுடைய நடந்து வந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது, என் லைஃபை நான் திரும்பி பார்க்கும்போது, எங்க அம்மா அப்பாவே அப்படிதான். எங்க அம்மா அப்பா வந்து இன்றைக்கு வந்து என் கூட பிறந்தவங்க 5 பேர். நான் வந்து எங்க தாயாருக்கு வந்து கடைசி பிள்ளையா பிறந்தேன், லாஸ்ட் பிள்ளை. நிறைய இடத்துல இப்ப போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பென்ஸ்ன்ற பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து இது ஒரு பெரிய புகழ்ச்சிக்குரிய பேரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் பென்ஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஊர்ல பென்ஸ், பென்சாம் அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நானும் இந்த ஊர்ல இருக்கும்போது இந்த பேரு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங்ல போகும்போது ஒருத்தர் கேட்டாரு, உங்களுக்கு வந்து இவ்வளவு அழகான ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே, இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா? நீங்க வந்து கிராமத்துல பிறந்தேன்னு சொல்றீங்க, உங்க அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போன பார்க்கும்போது நீங்க வளர்றதற்கு, நீங்க உயர்றதற்கு, நீங்கள் சாதிப்பதற்கு எதுவுமே இல்லாதது போல தோன்றலாம். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், ஆண்டவரை மட்டும் நீங்க உறுதியா நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை மட்டும் நீங்க உறுதியாய் புடிச்சிட்டீங்கன்னா, நிச்சயமாய் உங்க குடும்பத்துல அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களை பார்க்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களையே நீங்க நம்ப முடியாத அளவிற்கு லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார். நீங்க திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் பிரமிப்பீங்க. நீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க, நானா
என்னை எப்படி ஆண்டவர் மாத்தினார், என்னை எப்படி ஆண்டவர் தூக்கினார். ஆனா கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்துட்டு வர்றேன்னு உங்க ட்ராக்கை விட்டு நீங்க மாறிட்டீங்கன்னா நான் நம்புறேன் மண்ணுக்காக நீங்க மாணிக்கத்தையே விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிபன், உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். மகளே, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதனாலதான் சத்துருவுக்கு ரொம்ப அதிகமாய் தெரியும். இந்த ஜெபத்திற்கு இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும்னு சிலர் வராம இருந்திருக்கலாம். சிலர் யாராவது ஒருத்தர் உங்களை பிரஷ் பண்ணி உங்களை அனுப்பி இருக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒருத்தரை பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வரவே இல்லை. நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ள நடத்துறதற்கு ஊழியக்காரர்கள் தேவை, ஊழியக்காரிகள் தேவை. நீங்க 1000 பேருக்கு முன்னாடி நீங்க நிற்கிற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். நீங்க வாலிப நாட்களில் ஆண்டவரோட நடக்கிற, ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய திருச்சபையில நான் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரை ரொம்ப பிடிச்சேன், ஆண்டவரை ரொம்ப நேசிச்சேன், ஆண்டவரை விரும்பி ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்க முடியும். நான் நம்புறேன், ஆண்டவருக்காய் காண்பித்த, ஆண்டவருக்காய் விட்டு கொடுத்த, ஆண்டவருக்காய் சாக்ரிஃபைஸ் பண்ணின ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்கிறத இப்ப என் வாழ்க்கையில உணர்றேன். நான் நம்புறேன், மகனே, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா, இந்த இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்றீங்க தெரியுமா, இந்த இடத்துல நீங்க அழுறீங்க தெரியுமா, இது ஒவ்வொன்றையும் யார் கணக்கு வைத்திருக்கிறாங்களோ இல்லையோ, யார் கணக்கு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாய் கணக்கு வைத்திருக்கிறார். நான் நம்புறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒண்ணுக்குமே ஆக மாட்ட, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு கேவலமான பையன், உன்னுடைய அம்மா உங்களுடைய அப்பா உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஆண்டவரே என்ன ரொம்ப ஒதுக்குறாங்க, ஆண்டவரே என்ன ரொம்ப வித்தியாசமா என்ன ட்ரீட் பண்றாங்க, நான் ஒரு நல்ல குடும்பம். அதே தெருவில் இன்றைக்கு கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். சோ இந்த உலகம் உங்களை இழுக்கும் போது, மனுஷங்க உங்களை இழுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க வளர்ந்ததற்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நீங்க உயர்ந்ததற்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாரோடையும் வித்தியாசமா தெரியுறீங்களா, ஆண்டவர் உங்களை வித்தியாசமா பார்ப்பாரு. நீங்க பாவத்தை எல்லாம் வெறுக்கிறீங்களா, நான் நம்புறேன் ஒரு காலகட்டம் தாண்டினதற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா ஜெபிப்பீங்க. பாருங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் தான் மகனே, 40 வயசு வரைக்கும் தான் மகளே, அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்க அம்மா அப்பா உங்களை ஜெபிக்க சொல்றாங்கல்ல, இன்னைக்கு உங்க அம்மா அப்பா ஆண்டவரை தேடுறாங்கல்ல. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கை அடுத்த காரியம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா நீங்க நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா சவால் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகமே வாலிபர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது எந்த ஒரு வாலிபன் உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அந்தகாரத்தை வெறுத்து கர்த்தரோட நடக்கிறானோ அவனை பரலோகம் தனியா பார்க்குது, அந்த பிள்ளைய தேசம் தனியாய் பார்க்கிறது. ஒரு நாள் இந்த அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை, வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுதான் நேரம், இதுதான் நேரம், இதுதான் நேரம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் உலகத்தை நீங்க வெறுக்கணும், இன்னைக்கு தான் ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேசணும். எனக்கு இந்த பலிபீடத்துல நிற்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே செத்து போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
ஏன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு 41 வயது. இந்த 41 வயதுல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல்ல சர்ச்சுக்குள்ள என்றான, 4ஆம் வகுப்பு படிக்கும்போது சர்ச்சுக்குள்ள என்றானவன் பாஸ்டரோடையே வளர்ந்தேன், பாஸ்டரோடையே சாப்பிட்டேன், சர்ச்சில் உள்ள எல்லா வேலையும் நான் செஞ்சேன். நான் பாய் போட்டேன், எங்க பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டேன், என் பாஸ்டர் சாப்பிட்ற தட்டுல சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டேன், என் பாஸ்டருக்கு துணி துவைச்சு போட்டேன். சர்ச்சிலையும் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஊழியம், ஆண்டவருடைய காரியம், இதுல எல்லாம் ரொம்ப முன்முறமா இருந்தேன். நான் ஊழியம் செய்வேன், ஊழியக்காரனா மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அன்றைக்கு ஆரம்பிச்ச ஓட்டத்தை 41 வயசு வரைக்கும் கர்த்தரோடையே ஓடுறேன். ஆமென். நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டாரு, கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பார்க்க பண்ணினாரு. இந்த வயசுக்குள்ள என்னென்ன வாழ்க்கையினுடைய உடைவை பார்த்தனோ அவ்வளவு மகிமையை பார்க்கிறேன். இதற்கு நான் ஒன்னு சொல்லுவேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு வாலிப தம்பியை கர்த்தர் தேடுகிறார், ஒரு தங்கச்சியை ஆண்டவர் கர்த்தர் தேடுகிறார். மகளே, உன்னை நான் அந்த குடும்பத்துல பிறக்க பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு குழந்தை, உன்னை பற்றி யாருக்குமே தெரியாது, உன்னை பற்றி நீ எவ்வளவு பெரிய ஆளா மாற போறேன்னு உனக்கே தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நீ என்னுடைய வருகை தாமதிக்குமானால் லட்சங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அபிஷேகத்தை உன் மேல நான் வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நான் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. எங்க பாஸ்டர் இந்த சர்ச்சில் பார்க்கும்போது, நான் எங்கேயுமே எத்தனையோ சர்ச்சில் போயிருக்கிறேன், எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் இந்த சர்ச்சில் பலிபீடத்தில் முழங்கால் படி எடுக்கும்போது உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குச்சி ஒன்று இருந்துச்சு, ஒரு பெரம்பு ஒன்று இருந்துச்சு. எனக்கு இந்த பெரம்பை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்க சர்ச்சு தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க பாஸ்டர் சன்னியாசி, எங்க பாஸ்டர் கல்யாணம் ஆகாது, இறந்துட்டாங்க இப்போ. எங்க பாஸ்டர் அவ்வளோ பெரிய குச்சியை வச்சிருப்பாரு. அந்த குச்சியில அடி வாங்குறதுன்றது பெரிய அவமானம். அவர் இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிச்சிட மாட்டார், சர்ச்சு நடந்துட்டு இருக்கும் போதே அடிச்சிடுவார். ஒரு நாள் நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பெண்ணு கொண்டு வரல, பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன்கிட்ட கொஞ்சம் பெண்ணு குடுறான்னு கேட்டேன். இவன்கிட்ட பெண்ணு குடுறான்னு கேட்கறதே எங்க பாஸ்டர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன, பென்ஸ் முன்னாடி வா, கிங்ஸ்லி முன்னாடி வா அப்படின்னு எங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. 2 பேரையும் கூப்பிட்டு கை நீட்ட சொன்னாரு. 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, கை நீட்டணும். 2 கையை நீட்டினா அவருடைய எவ்வளவு பலமோ அவ்வளவு பலத்துல 3 அடி அடிச்சிட்டாரு. நீங்க ஏன் பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, எதுவுமே கேட்கல. 3 அடி அடிச்சுட்டு இப்ப போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் அப்படியே தலையை தூங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். உடனே பிரேயர் முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு என்னடா பாஸ்டர் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளை எனக்கு ரொம்ப கேவலப்படுத்திட்டாரே, நம்மளை அடிச்சுட்டாரே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கஷ்டமா இருக்குமே. அப்போ உண்மையிலே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னேன், ஒன்னு பாரா, பாஸ்டர்ட்ட அடி வாங்குறதெல்லாம் பெரிய பாக்கியம், நம்ம 2 பேரும் கண்டிப்பா எதிர்காலத்துல நல்லா தான் இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருப்போம். எப்படி சொன்னேன்னு தெரியல, ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா என்னையும் ஆண்டவர் ஊழியக்காரனா மாத்தினாரு. என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு காரைக்குடியில ஒரு பெரிய ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். சோ ஆண்டவருக்காக நீங்க இழக்கிறது, ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுக்கிறதுனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராம போகவே மாட்டாரு. கர்த்தர் அப்படிதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இல்ல சத்ரு உங்களை இழுப்பான், மனுஷன் உங்களை இழுப்பான், ஆனா ஒரே ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவரா இருப்பீராக. அப்படியே 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், நான் உங்களுக்கு விரும்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் உனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார்.
ஹalleluya. உங்களை கற்றுக் கொடுத்தவர்களை விட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் தர போறாரு. கர்த்தர் தேடுறாரு. உங்களை கர்த்தர் எதேர்ச்சியா இந்த இடத்துல கொண்டு வரல. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 10 ஆண்டுகள் தாண்டி 20 ஆண்டுகள் தாண்டி இங்கே ஒரு கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிற, உலகத்தையே கலக்கிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் இந்த கூட்டத்தில் கர்த்தர் எடுக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்துல வேற ஒன்று வேண்டாம், நீர் எனக்கு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க அந்த வாயை திறந்து ஏசப்பாவை பார்த்து நீங்க எனக்கு போதும்னு மட்டும் சொல்லுங்க. நான் நம்புறேன் எல்லாமே உங்களை தேடி வரும். எனக்கு இந்த உலகம் வேணாம் ஆண்டவரே, இந்த அசுத்தம் வேணாம் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லா வாலிப தம்பியும் சொல்லுங்க, ஆமேன் ஆமேன் ஆமேன். உன்னை சத்துரு இழுக்கிறதுக்கு பார்க்கறான், உன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்றதுக்கு பார்க்கறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் தாயாய் மாற்றுவேன். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.